கல்லடைக்குறிச்சி அம்பாசமுத்திரம் பகுதியில் 65.9 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய புறவழிச்சாலையை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு திறந்து வைத்தார். 7 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 30 நிமிடங்களான நிலையில் புதிய புறவழிச்சாலை திறக்கப்பட்டதால் 10 நிமிடமாக குறைக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் தென்காசி பகுதியை இணைக்கும் வகையில் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டு பகுதியாக பணிகள் நிறைவு செய்யப்பட்டு சாலைகள் திறக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்லடைக்குறிச்சி மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 2 நகரங்களை கடந்து செல்வதால் பல்வேறு சிக்கல்கள் இருந்து வந்தது. இதனை கருத்தில் கொண்டு சட்டப்பேரவையில் புதிய புறவழிச்சாலை அமைப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி கடந்த 2023 ஆண்டு துவங்கப்பட்ட இந்த புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் 2025 ஆகஸ்ட் மாதம் முடிக்கப்பட்டது. சுமார் 6.49 கிலோமீட்டர் நீளம் 10 மீட்டர் அகலம் கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த புறவழிச்சாலை 65.99 கோடி செலவில் ஒரு உயர்மட்ட பாலம், 2 சிறிய பாலங்கள், 25 பெட்டி பாலங்கள், 4 முக்கிய சாலை சந்திப்புகள், 23 சூரிய ஒளி மின்விளக்குகள், 24 சூரிய சமிக்கைகள், 30 மீட்டர் உலோக தகடுகள் உள்ளிட்டவைகளுடன் புதிய புறவழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. கல்லடைக்குறிச்சி மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 2 நகர்பகுதி சாலையில் அமைந்துள்ள பல்வேறு கட்டிடங்கள், குறுகிய சாலைகள் ஆகியவின் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 7 கிலோமீட்டர் சாலையை கடக்க 30 நிமிடங்கள் ஆன நிலையில் புறவழிச்சாலை அமைக்கப்பட்டதன் காரணமாக 10 நிமிடத்தில் அப்பகுதியை கடக்கும் வகையில் நேரம் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். புதிய புறவழிச்சாலையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர், அவருடைய பெண், நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் ஆகியோர் புதிய புறவழிச்சாலையில் மரக்கன்றுகளை நட்டு போக்குவரத்தினை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து தென்காசி மற்றும் பாபநாசம் ஆகிய பகுதிக்கு செல்லும் வாகனங்கள் கல்லடைக்குறிச்சி மற்றும் அம்பாசமுத்திரம் நகர் பகுதிக்குள் செல்லாமல் புதிய சாலையை பயன்படுத்தி போக்குவரத்து நடந்து வருகிறது.